தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். நம்முடைய தேவனாய கர்த்தரை பாட்டினால் ஸ்துதித்து ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துகிறதான் இந்த அனுபவத்தை ஸ்தோத்திர கொம்பும் விரிகளம்பும் உள்ளதான காலை எருதை பார்க்கலாம் இதுவே கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடினாலே தேவனாய கர்த்தரை பாடுவோம், துதிப்போம், மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். பாடல் புஸ்தகத்தில் 307வது பாடலை பாடுவோம். பாடல் புஸ்தகத்திலே 307வது பாடல். காலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்கதே என்கிறதான பாடலை எல்லாரும் ஸ்தோத்திர சத்தமாய் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடி கர்த்தர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. காலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. கர்த்தரின் வெளிச்சம் ஜீவானின் பலனோ கிருபையாய் ரட்சிப்புமானா. கர்த்தரின் வெளிச்சம் ஜீவானின் பலனும் கிருபையாய் ரட்சிப்புமானா. அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதினம் வாழ்ந்திடுவே. அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதினம் வாழ்ந்திடுவே. காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. காலையும் மாலையும் வேளையும் எல்லாரும் சத்தமாய் பாடுவோம். எனக்கு எதிராயோ பாளையம் இறங்கி என் மேலோர் யுத்தம் வந்தாலோ. எனக்கு எதிராயோ பாளையம் இறங்கி என் மேலோர் யுத்தம் வந்தாலோ. பயப்பாடு எதிராளி நிமித்தமாய் சுவையான பாதையில் நடத்திடுவா. பயப்பாடு எதிராளி நிமித்தமாய் சுவையான பாதையில் நடத்திடுவா. காலையும் மாலையும் வேளையும் பாடிடுவே. காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவே என்றும் மகிமையை காண. ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவே என்றும் மகிமையை காண. ஜீவனுள்ள நாளெல்லாம் தம் ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்து நாடிடுவே. ஜீவனுள்ள நாளெல்லாம் தம் ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்து நாடிடுவே. காலையும் மாலையும் வேளையும்
கர்த்தர் தன்னை மறைப்பார், உன்னதத்தில் மறைவார். எல்லாரும் கரங்களை தட்டி பாடுமா உற்சாகமாய் ஹalleluya. சின்ன பிள்ளைகள் எல்லாரும் உன்னதத்தில் மறைவாக ஒளி தன்னை பாதுகாத்து உயர்த்துவார் கண்மாலை மேல். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. காலையும் கருத்துடன் பாடிடுவே. எந்த முகத்தை தேடுங்கள் என்று என் கர்த்தர் சொன்ன போதில் சொன்னிருக்கிறீர் ஆண்டவரே, உம்மையே தேடுகிறோம். தேடுங்கள் என்று என் கர்த்தர் சொன்னதினாலே தம்முகத்தை தேடுவேன். ஒப்பிடும் என் சத்தம் கேட்டு தயவாக பதிலளிப்பார். தம்முகத்தை தேடுவேன். ஒப்பிடும் என் சத்தம் கேட்டு தயவாக பதிலளிப்பார். காலையும் ஆமென் கருத்துடன் பாடிடுவே. காலையும் கருத்துடன் பாடிடுவே. தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கர்த்தரனை சேர்த்து கொள்வார். ஆமென். ஓ கர்த்தர் நல்லவர் கொள்வார். எந்த உள்ளம் ஸ்திரமாக இடமாக கர்த்தருக்கு என்றென்றும் காத்திருக்கும். எந்த உள்ளம் ஸ்திரமாக இடமாக கர்த்தருக்கு என்றென்றும் காத்திருக்கும். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. காலையும் கருத்துடன் பாடிடுவே. எனக்காக யாவும் செய்து முடிப்பார் என் கர்த்தர் வாக்கு மாறிடார். எனக்கா ஓ கர்த்தர் நல்லவர், எனக்காக யாவற்றை செய்து முடிக்கிறவரே. நமக்கென்று பயந்திடும் பக்தர் யாவு விருப்பமும் தவறாமல் நிறைவேற்றுவார். தமக்கென்று பயந்திடும் பக்தர் யாவு விருப்பமும் தவறாமல் நிறைவேற்றுவார். காலையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. பரிசுத்த 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. பரிசுத்த 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. காலையும் கருத்துடன் பாடிடுவே. காலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே.
ஹalleluya ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். பாடல் புத்தகத்திலே 365வது பாடலை பாடுவோம். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார் என்கிறதான பாடலை நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காய் பிறந்தார். ஸ்தோத்திரம். ஹalleluya. ஆகையினாலே ஸ்தோத்திரம், நம்மை மீட்கும்படியா பிறந்ததான அந்த இயேசு மகராஜாவை ஸ்தோத்திர பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். அது மட்டுமல்லாமல் பாடி ஸ்தோத்திரம் மகிமைப்படுத்தி இந்த நாளை நினைவு கூறுகிறது மட்டுமல்லாமல் குருவை தொடரும் சீடர்களும் குரு போல மாறிடுவார். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறதான ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் முடிவும் எப்படிப்பட்டதாய் ஸ்தோத்திரம் முடிய வேண்டும் என்று சொல்லி பார்த்தால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல மாறி வாழ்கிறதான ஒரு வாழ்க்கையாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அவர் நாமம் தரித்தவர் யாவருமே அவர் பாதையில் நடப்போம் என்று சொல்லி ஸ்தோத்திரம் சொல்லப்பட்டிருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம் அவருடைய நாமம் தரிக்கப்பட்டதான நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஜீவியத்திலே அவருடைய பாதையில் நடக்கும்படியாய் கர்த்தர் கிருபை தந்து நடத்துவாராக. இந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹalleluya. பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார் வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். மாட்டு தொழுவம் தெரிந்தெடுத்தா மாதேவதேவனே மாட்டு தொழுவம் தெரிந்தெடுத்தா மாதேவதேவனே மேன்மை வெறுத்தான் தாழ்மை தரித்தான் ஆதியாகியாய் வளர்ந்தான். மேன்மை வெறுத்தான் தாழ்மை தரித்தான் ஆதியாகியாய் வளர்ந்தான். ஆதியாகியாய் வளர்ந்தான். பிறந்தான் பிறந்தான் வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். பாவ உலக மானிடர் மேல் வைத்தவரே பாவ உலக மானிடர் மேல் பாசம் வைத்தவரே மனக்காரிருளை எம்மில் நீக்கிடுமை ஜோதியாய் திகழ்ந்தார். மனக்காரிருளை எம்மில் நீக்கிடுமை ஜோதியாய் திகழ்ந்தார். ஜோதியாய் திகழ்ந்தார். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவி புகழ் பாடிட பிறந்தார். பொறுமை தாழ்மை அன்புருக்கம் பெரும் தன்மையுள்ளவரே பொறுமை தாழ்மை அன்புருக்கம் பெரும் தன்மையுள்ளவரே மரணம் வரையும் தன்னை தாழ்த்தினதால் பேரான நாமம் பெற்றார். மரணம் வரையும் தன்னை தாழ்த்தினதால் மேலான நாமம் பெற்றார். மேலான நாமம் பெற்றார். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார்.
துணியோ கர்த்தருக்கு கடுமேன்மை கோலமதோ. கந்தை துணியோ கர்த்தருக்கு கடுமேன்மை கோலமதோ. விலையேறப்பெற்ற உடை அலங்கரிப்பும் ஆசையும் நமக்கே. விலையேறப்பெற்ற உடை அலங்கரிப்பும் ஆசையும் நமக்கே. பேராசையும் நமக்கே. வானவர் கோவிமானிட புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புகழ் பாடிட பிறந்தார். குருவை தொடரும் சீஷர்களும் குரு போலமா திடுவார். குருவை தொடரும் எல்லாரும் சத்தமாய் அவர் நாமம் தரித்தவர் யாவருமே அவர் பாதையில் நடப்போம். அவர் நாமம் தரித்தவர் யாவருமே அவர் பாதையில் நடப்போம். அவர் பாதையில் நடப்போம். பிறந்தார் பிறந்தார் வானவர் கோவிமானிட புகழ் பாடிட பிறந்தார். பிறந்தார். இயேசு பிறந்தார் உள்ளமதில் இதை எங்கும் சாற்றிடுவோம். இயேசு பிறந்தார் உள்ளமதில் இதை எங்கும் சாற்றிடுவோம். புசிப்பும் குடிப்பும் தேவராஜ்யமல்ல அரராவியில் மகிழ்வோம். புசிப்பும் குடிப்பும் தேவராஜ்யமல்ல பரநாவியில் மகிழ்வோம். பரநாவியில் மகிழ்வோம். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி பிறந்தார். வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் நமக்காய் ஸ்தோத்திரம். இந்த பூமியில வந்து பிறந்ததான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காய் வாழ்ந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு மாதிரியை காண்பித்து விட்டு ஸ்தோத்திரம் நமக்காய் நம்முடைய பாவங்களுக்காய் மரித்து ஸ்தோத்திரம் நம்முடைய பாவங்களுக்காய் தெய்வ பிள்ளைகளை ஸ்தோத்திரம் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே நமக்கு ஒரு நித்திய நம்பிக்கை உண்டாகும்படியாய் அவர் உயிரோடு எழுந்தது மட்டுமல்லாமல் இன்றைக்கு நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசிக் கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அதை பரிந்து பேசி கொண்டிருக்கிறதான அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதி சீக்கிரத்தில் வரப்போகிறார். அல்லேலூயா. பிறப்பை நினைவு கூறுகிறதான ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையை நினைவு கூறுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆமென். அல்லேலூயா. நிறைய பேர் பிறப்பை ஸ்தோத்திரம் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவார் என்கிறதான அந்த ஸ்தோத்திர வார்த்தையை ஸ்தோத்திரம் மாறாத வார்த்தையை இன்றைக்கு அநேகர் ஸ்தோத்திரம் நினைவு கூறாமலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையினாலே இனி இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்கும் நினைவில் இருக்க வேண்டியதான ஒரே ஒரு காரியம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அவரை சந்திக்க ஆயத்தமாக வேண்டும். அல்லேலூயா. யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல
நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றும் இல்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, ஒன்றும் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை முடிந்ததென்று உம்மழகான கண்கள் முடிந்ததென்று உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க ஆமென். சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி ஆமென் சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்ற. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா சத்தமாய் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா. இருந்தவரும் இருக்கிறவரும் அதிசீக்கிரத்தில் வருகிறவருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இன்ப நாமத்தினாலே இந்த விசேஷித்த இந்த நாளிலும் தேவனுடைய சன்னிதானத்தில் இந்த காலை வேளையிலே ஸ்தோத்திரம் குளிரென்று பாராதபடி தேவனுடைய சன்னிதானத்தில் கூடி வந்திருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உன்னதத்தில் தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி அன்றைக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்ததான நாளிலே தேவதூதர்கள் வாழ்த்து செய்தி கூறினது போல இன்றைக்கும் ஸ்தோத்திரம் உன்னதத்தில் தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் நம் எல்லார் மேலும்
தேவனுடைய பிரியம் வெளிப்படும்படியாய் கர்த்தர் இரக்கம் பாராட்டுவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலக சரித்திரத்தை இரண்டாக பிரித்த சரித்திர நாயகனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து இந்த நேரத்திலே நினைவு கூறுகிறதிலே மிகவும் உண்மையாகவே ஸ்தோத்திரம் நாம் பாக்கியவான்களாய் காணப்படுகிறோம். ஏனென்றால் உலகத்திலே ஸ்தோத்திரம் பலரும் சொல்லுகிறார்கள், பல விதத்திலே இயேசுவை குறித்து சொல்லுகிறதான ஸ்தோத்திரம் இந்த கடைசி நாட்களை தவறாய் சொல்லுகிறதான இந்த நாட்களிலே உலக சரித்திரத்தையே கிமு கிபி என்று சொல்லி தேவ பிள்ளைகளை பிரித்த அந்த சரித்திர நாயகனை ஆராதிக்கிறது நமக்கு ஒரு பெருமைதான். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்காக வந்தது மட்டுமல்ல, நமக்காக ஸ்தோத்திரம் வாழ்ந்து நமக்காக பாவங்களை சுமந்து அடிக்கப்பட்டு மரித்து ஸ்தோத்திரம் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே ஸ்தோத்திரம் நமக்கு ஒரு நித்திய மகிமை ஸ்தோத்திர நம்பிக்கை உண்டாகும்படியாக எழுந்தது மட்டுமல்லாமல் நமக்காக பரமேறி சென்று ஒரு ராஜ்யத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. ஆயத்தம் பண்ணினவர் மறுபடியும் வரப்போகிறார். இன்னைக்கு ஒவ்வொரு வருஷமும் தேவ பிள்ளைகள் ஒரு நாளாவது இன்னைக்கு ஸ்தோத்திரம் நிறைய பேர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதலாவது வருகையை குறித்து ஸ்தோத்திரம் பிறந்ததை குறித்து நினைவு கூறுகிற அநேகர் இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறுபடியும் ஸ்தோத்திரம் வரப்போகிறார் என்பதை நிறைய பேர் நினைவிலே கொள்ளுகிறதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே ஸ்தோத்திரம், இப்பொழுது ஸ்தோத்திரம் பார்ப்பீர்கள் என்றால் அலங்காரம் பண்ணப்பட்டிருக்கிற ஒவ்வொரு ஸ்தோத்திரம் லைட் ஆயிருக்கட்டும், ஸ்டார் ஆயிருக்கட்டும், எதுவாயிருக்கட்டும், எல்லாம் ஸ்தோத்திரம் அறிவிக்கிற ஒரு செய்தி என்னவென்று சொல்லி பார்த்தால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியிலே பிறந்தார் என்கிறதான ஒரு செய்தியை எல்லா இடத்திலும் அறிவித்துக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவார் என்கிறதான செய்தியை வெளிப்படுத்துகிறது. தேவ பிள்ளைகளே ஸ்தோத்திரம் ஒரு லைட்டோ ஒரு சீரியலோ இல்ல ஸ்தோத்திரம் ஒரு ஸ்டாரோ அல்ல, நாம் தான் வெளிப்படுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிறீர்கள். ஸ்தோத்திரம் காலை தேடுவோல் என்னை கண்டடைவார்கள் என்று சொல்லி சொன்னது போல அவரை கண்டடைந்து ஒரு புதிய கிருபையை பெற்றுக்கொண்டவர்களாய் ஸ்தோத்திரம் கடந்து செல்லும்படியாய் கர்த்தர் உங்களுக்கு இரக்கம் பாராட்டுவாராக. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். சுருக்கமாய் ஸ்தோத்திரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து ஒரு முக்கியமான ஒரு ஸ்தோத்திரம் காரியத்தை வசனத்தை நாம் தியானித்து தேவ சமூகத்திலே ஜெபிக்க போகிறோம். வாசிங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகத்தின் 2வது அதிகாரத்தின் அவருடைய 2வது வசனத்தை ஒரு ஆள் சத்தமாய் வாசிக்கலாம். போதும். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதை சாஸ்திரிகள் கேட்கிற ஒரு கேள்வி. ஏரோதின் அரண்மனையிலே போய் சாஸ்திரிகள் ஸ்தோத்திரம் 3 பேர் ஸ்தோத்திரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த ஸ்தோத்திரம் பிறப்பார் என்கிறதான கால நியமத்தை அவர்கள் ஆராய்ந்து பார்த்து வான சாஸ்திரிகள் ஸ்தோத்திரம் இயேசுவை பணிந்து கொள்ள வேண்டும். ஒரு ராஜா பிறக்க போகிறார், அந்த ராஜாவை ஸ்தோத்திரம் பணிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நட்சத்திரம் வழிகாட்டுதலின்படி வந்து கொண்டே இருக்கும் பொழுது அந்த நட்சத்திரம் வருகிற பாதையில் தான் ஏரோது ராஜாவின் அரண்மனை காணப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே ஸ்தோத்திரம் தவறுதலாய் அவர்கள் நினைக்கிறார்கள், ஒருவேளை யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் ஸ்தோத்திரம் இந்த அரண்மனையில் தான் பிறந்திருக்க கூடும் என்று சொல்லி அந்த 3 பேரும் ஏரோது ராஜாவின் அரண்மனைக்குள்ளே பிரவேசித்து ஏரோது ராஜாவை பார்க்கிறார்களோ இல்லையோ,
அவர்களுடைய நோக்கம் எல்லாம் யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் அவரை பார்க்க வேண்டும் என்று சொல்லி வாஞ்சியோடு அந்த அரண்மனைக்குள்ளே பிரவேசித்து சொல்லுகிறார்கள், யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? அல்லேலூயா, அல்லேலூயா. யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று சொல்லி இந்த கேள்வியை கேட்ட மாத்திரத்திலே அதுவரைக்கும் ஸ்தோத்திரம் அதை குறித்து தெரியாத ஏரோது ராஜா ஸ்தோத்திரம் வஞ்சகமாய் சில காரியங்களை செய்கிறதை ஸ்தோத்திர வேதத்திலே பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அன்றைக்கு 3 சாஸ்திரிகள் ஸ்தோத்திரம் கேட்டார்கள், யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று சொல்லி கேட்டார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது பிறப்பிலே அவர் ஒரு ராஜாவாக காணப்பட்டார். அல்லேலூயா. அவர் தேவ பிள்ளைகளை எப்பொழுதும் ராஜாதான். அல்லேலூயா. அதுல ஒரு மாற்று கருத்தே இல்ல. ஸ்தோத்திரம். அவர் பிறந்ததான நேரத்திலும் அவர் ராஜா என்று சொல்லிதான் அவரை குறித்து சொல்லுகிறார்கள். அன்றைக்கு சாஸ்திரிகள் ஸ்தோத்திரம் யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று சொல்லி கேட்டது போல இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காமல் இன்றைக்கு கேட்கிறார்கள், உன் தேவன் எங்கே என்று சொல்லி கேட்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவை அறிந்ததான நமக்கு தான் தெரியும் அவர் எப்படிப்பட்டவர், அவர் எப்படிப்பட்டதான காரியங்களை செய்கிறவர், எப்படிப்பட்டதான வாழ்க்கையை வாழ்ந்தவர், எப்படிப்பட்டதான காரியங்கள் அவர் செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி அவரை அறிந்தவர்களுக்கு தான் நமக்கு தெரியும். அல்லேலூயா. மற்றவர்கள் தெரியாமல் இன்னைக்கு கேட்கிற கேள்வி, இயேசு யார், இயேசு எங்கே, உன் தேவன் எங்கே என்று சொல்லி தேவ பிள்ளைகளே ஸ்தோத்திரம் பல விதத்தில் இன்னைக்கு மனுஷன் கேள்வி எழுப்பிக் கொண்டே இருக்கிறான். அல்லேலூயா. ஆனால் இதே போல ஆயிரக்கணக்கான பேர் ஸ்தோத்திரம் உன் தேவன் எங்கே என்று சொல்லி கேட்ட நிறைய பேர் உண்டு. சந்தர்ப்ப சூழ்நிலையிலே தேவனாகிய கர்த்தர் தம்மை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அதே போல இன்றைக்கும் இந்த கேள்வியோடு கூட ஸ்தோத்திரம் தேவ பிள்ளைகளே வந்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்கும் சரி, அதே நேரத்தில் உலகத்திலே கேட்டுக்கொண்டிருக்கிற மனுஷனுக்கும் சரி, தேவனாகிய கர்த்தர் சீக்கிரத்திலே தாம் யார் என்பதை வெளிப்படுத்த போகிறார். ஆமென், அல்லேலூயா. யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? இன்னைக்கு தேவ பிள்ளைகளே ஸ்தோத்திரம் தேவனாகிய கர்த்தர் இன்னைக்கு மனுஷன் பார்க்காதபடியினாலே தேவனை நம்பவில்லை. அன்னைக்கு இயேசுவை பார்க்காதபடியினாலே ஸ்தோத்திரம் அவர்கள் எங்கே 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 என்று சொல்லி அவர்கள் ஒவ்வொரு இடமாக அலைந்து தேடி திரிந்து கொண்டே இருந்தார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்கிறதான இது ஒரு நற்செய்தியாய் காணப்படுகிறது. இந்த நற்செய்தியை பார்க்கும்படியாக, அந்த நற்செய்தியை ஸ்தோத்திரம் அறிவிக்கும்படியாக தேவ பிள்ளைகளே அந்த நாட்களை மிகவும் தீவிரமாய் தேவதூதர்களும் இன்னும் ஆட்டு ஸ்தோத்திரம் ஆடை மேய்ப்பவர்களும் ஸ்தோத்திரம் எல்லாருமாய் தீவிரமாய் தங்கள் காரியத்தை செய்து கொண்டு வந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, யூதருக்கு ராஜா, அவர் யூதருக்கு மட்டுமல்ல, அந்த நாட்களை அவர்கள் சொல்லுகிறார்கள் யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர். ஏனென்றால் யூதா கோத்திரத்திலே பிறந்தவராய் இருக்கிறபடினாலே, இஸ்ரவேல் தேசத்திலே பிறந்தவரானபடினாலே அவர்கள் ஸ்தோத்திரம் சொல்லுகிறார்கள் யூதருக்கு ராஜா என்று சொல்லி சொல்லுகிறார்கள். தேவ பிள்ளைகளே, யூதருக்கு ராஜாவாக வந்தது உண்மைதான். எப்பொழுது தேவ பிள்ளைகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை யூதர்கள் தள்ளினார்களோ அன்றைய தினம் முதல் அவர் நமக்கும் ராஜாதான். அல்லேலூயா. நமக்கும் அவர் ராஜா. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். யூதருக்கு ராஜாவாக பிறந்தது உண்மைதான். அவர்கள் அவரை தள்ளிவிட்டார்கள், அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனாலே அந்த ஒரு பெரிய ஒரு பாக்கியம் தேவ பிள்ளைகளாகி நமக்கு கிடைத்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்கும் மகிமை உண்டாவதாக. வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது
ராஜ்யபாரத்துக்காக சண்டையிட்ட நிறைய ராஜாக்களை குறித்து பார்க்க முடியும். தேசத்தை கைப்பற்ற வேண்டும் என்று சொல்லி துடித்துக் கொண்டிருந்ததான ஸ்தோத்திரம் பல பராக்கிரமசாலிகளான ராஜாவை குறித்து பார்க்க முடியும். ஆனா இந்த ராஜா கொஞ்சம் வித்தியாசமாக, இந்த ராஜா தேசத்தை பிடிக்க வேண்டும் என்று அல்ல, ஒவ்வொரு இருதயங்களையும் கவர்ந்து கொள்ள வேண்டும், ஒவ்வொரு மனங்களும் ஆண்டவராகிய இயேசுவின் பக்கமாய், தேவன் பக்கமாய் திரும்ப வேண்டும் என்று சொல்லி ஸ்தோத்திரம் தேவ பிள்ளைகள் இந்த உலகத்திலே வாழ்ந்தவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். உலகத்திலே தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு தேசத்துக்கும் ஒவ்வொரு ராஜா உண்டு. ஆனால் நமக்கு ஸ்தோத்திரம், தேசத்திலே ஒரு ஸ்தோத்திரம் ஆறுகள் இருந்தாலும் எல்லாவற்றுக்கும் மேலாக நமக்கு ஒரு ராஜாதி ராஜா உண்டு. அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நாம நினைக்கிறோம் நம்மை ஆளுகிறவர்கள் இவர்கள் என்று சொல்லி நினைக்கிறோம். ஆனா வேதம் அழகாய் தெளிவாய் சொல்லுகிறது, உன்னதமானவர் மனுஷர் வாசம் பண்ணுகிறதான அந்த தேசத்தை ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனுக்கு என்ன செய்கிறார்? ஒவ்வொரு தேசங்களுக்கும் ஆளுகையை செய்யும்படியாய் கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. மெயினான ஒரு ராஜாவாக உன்னதமானவர் பூமியை ஆளுகை செய்து, அண்ட சராசரங்களை ஆளுகை செய்து, தமக்கு சித்தமானவர்கள் யார் யார் உண்டோ அவர்களுக்கு ஒவ்வொரு தேசங்களுக்கும் ஆளுகையை கொடுத்து தேவனாகிய கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். யோபு பக்தனை குறித்து வேதத்திலே பார்க்கும் பொழுது ஸ்தோத்திரம், யோபின் புஸ்தகம் 23வது அதிகாரத்தின் 3வது வசனத்திலே அவர் ஸ்தோத்திரம் சொல்லுகிறதான ஒரு கேள்வியை ஸ்தோத்திரம் வாசியுங்கள். நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்பதை அறிந்தால் நலமாயிருக்கும். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று சொல்லி 3 சாஸ்திரிகள் தேடி அவரை பார்க்கும்படியாய், சந்திக்கும்படியாய் ஆவலோடு கூட பல 100 கிலோமீட்டர்கள் தூரம் நடந்து 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 அவரை பார்க்கும்படியாய் வாஞ்சியோடு வந்தார்கள். இங்கே ஒரு மனுஷன் கேட்கிறான், நான் அவரை எங்கே கண்டு சந்தித்து ஸ்தோத்திரம் சந்திக்கலாம் என்பதை அறிந்தால் நலமாயிருக்கும் என்று சொல்லி ஒரு கேள்வி எழுப்புகிறார். எங்கே கண்டு சந்திக்கலாம்? அல்லேலூயா. எங்கே கண்டு சந்திக்கலாம்? ராஜாவை எங்கே பார்க்கலாம்? இன்னைக்கு ஒரு ராஜாவை பார்க்க வேண்டுமானால் அரண்மனைக்கு போக வேண்டும், அல்லது ஸ்தோத்திரம் ஹெட் ஆபீஸுக்கு, ஸ்தோத்திரம் ஹெட் குவார்டர்ஸுக்கு போக வேண்டும். இன்னும் தேவ பிள்ளைகளை தலைமையான பல இடங்கள் இருக்கிறது, அங்கே போக வேண்டும். அங்க போனாலும் சீக்கிரத்துல ராஜாக்களை பார்க்க முடியாது. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படி போனாலும் ராஜாக்களை பார்க்க முடியாது. ஆனால் இங்க யோபு கேட்கிறா, நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்பதை அறிந்தால் என் வாழ்க்கையில நலமான ஒரு காரியமாய் இருக்கும் என்று சொல்லி இங்கே யோபு பக்தன் சொல்லுகிறதான நேரத்தில், அதற்கு பதிலாக தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம் அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்தின் 17வது அதிகாரத்தில் வாசியுங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்தின் 17வது அதிகாரத்தின் 27வது வசனத்தை வாசியுங்கள். கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தா, அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்ல. ஹல்லேலூயா. இந்த இடத்துல வந்திருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, தாயே, தகப்பனே, இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையிலே அவர் உங்களுக்கு தூரமானவராக அல்ல. ஏதோ ஒரு ராஜா என்னால் அவர் அங்கதான் இருப்பார், அவர் இங்கதான் இருப்பார் என்று அல்ல.
தடவியாகலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக உங்களுக்கு சமீபமாய் உங்கள் பக்கத்தில் உங்கள் அருகிலே கர்த்தர் நின்று கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நீங்க தடவினாலே போதும். அல்லேலூயா. தடவியாகலும் கண்டுபிடிக்கும்படியாக. யோபு கேட்கிறான், நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம்? வேதம் சொல்லுகிறது, அவர் ஒருவருக்கும் தூரமானவர் அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்க கை கொடுத்து சொல்லுங்க, அவர் உங்களுக்கு தூரமானவர் அல்ல, உங்களுக்கு சமீபமாய் இருந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தம்மை தேடுகிறவர்களுக்கு, மற்றவர்களுக்கு எப்படி என்று சொல்லவில்லை, ஆனால் அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் தூரமானவர் அல்ல, அவர் சமீபமானவராகவே இருக்கிறார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தேவ பிள்ளைகள், அவர் சமீபமாய் இருந்து நம்மை நடத்தி கொண்டே இருக்கிறார். அவர் சமீபமாய் இருந்து நம்மை, ஸ்தோத்திர, தேவ பிள்ளைகளை பாதுகாத்து கொண்டே இருக்கிறார். அவர் சமீபமாய் இருந்து, ஸ்தோத்திரம், இந்த நாட்கள் அதிகமாய் பாடுவார்கள், தூங்கு தூங்கு. அல்லேலூயா. நல்ல தாலாட்டு, ஆராரோ ஆராரோ ஆரிராரோ என்று சொல்லி நல்ல தாலாட்டு பாட்டெல்லாம் நல்லா பாடுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தூங்குறவர் அல்ல. நாம தான் தாலாட்டு பாடி நீங்க தூங்குங்க, நீங்க நீங்க தூங்குங்க, ஆராரோ ஆராரோ. அல்லேலூயா. தூங்கு தூங்கு பாலாந்தி. அவர் தூங்குனா என்ன நிலைமை நடக்கும் தெரியுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. அல்லேலூயா. ரெண்டு காரியத்தை சொல்லுகிறா. உறங்கவும் மாட்டாரா. அல்லேலூயா. சில நேரத்துல அசதியில ரொம்ப வேலை செய்து களைப்புல தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம், என்ன வரும்? சில நேரத்துல உறக்கம் வரும். அதே போல சாதாரணமாய் தூங்குகிறதான, ஸ்தோத்திரம், தூக்கம் இருக்கிறது. அவர், ஸ்தோத்திரம், தேவனாகிய கர்த்தர் ரெண்டு அனுபவத்தில் எவ்வளவுதான் பரிந்து பேசினால் அவர் நமக்காக என்ன செய்யவில்லை? தூங்கவும் உறங்கவும் இல்லையாம். அல்லேலூயா. ஒரு விஷயம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, ஸ்தோத்திர, சீஷர்கள் போகிற படகுல, ஸ்தோத்திர, ஏறின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, ஸ்தோத்திரம், படகின் பின்னணியத்துல போய் என்ன செய்தாராம்? என்ன செய்தாராம்? தலையணைய வச்சு என்ன செய்தாரு? தூங்கினாரு. தூங்கின நேரத்தில் என்ன நடந்தது? என்ன நடந்தது? காற்றும், பயங்கர புயல். அல்லேலூயா. சமாளிக்க முடியவில்லை இவர்களுக்கு. பயங்கர புயல். ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறோம், கவலை இல்லையா என்று சொல்லி கத்திக் கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில வந்திருக்கிறதான உங்கள் வாழ்க்கையில சொல்ல வேண்டியதான ஒரு காரியம் என்னவென்று சொல்லி பார்த்தால், தேவனாகிய கர்த்தர் உன் வாழ்க்கையில உறங்காமல் தூங்காமல் இருந்து உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவர் எங்கே கண்டு சந்திக்கலாம்? எனக்கு ஸ்தோத்திரம், நிறைய பேர் அங்க போனாதான் அவர் இருக்கிறார், அந்த சர்ச்சுக்கு போனாதான் அங்க இருக்கிறார், அந்த மலைக்கு போனாதான் அங்க, ஸ்தோத்திரம், அவர் இருக்கிறார். இன்னைக்கு ஒரு ஃபேஷன் ஆகி மாறிவிட்டது. இன்னைக்கு நிறைய பேருக்கு, ஸ்தோத்திரம், ஒரு ஆசை என்ன தெரியுமா? எருசலேமுக்கு போய் நிறைய பேர் அங்கிருந்து என்ன செய்கிறார்கள்? ஒருபடி மண்ணை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. யோபு சொல்லுகிறார், நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம்? பெத்லகேம் போனால் அவரை சந்திக்கலாமா? பெத்லகேம் போனா அவரை சந்திக்கலாமா? அல்லேலூயா. லட்சக்கணக்கில் கொடுத்தால் அங்கே போய் அவரை சந்திக்க முடியாது. நீ இருக்கிற இடத்துல கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் உங்களுக்கு சமீபமாய் இருந்து கொண்டிருக்கிறார். தேவனாகிய கர்த்தரை இவ்வளவு சமீபமாய் பெற்ற வேறு ஜாதி ஏது என்று சொல்லி கேட்கும் அளவிற்கு அவ்வளவு சமீபமாய் அவரை நாம் பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே?
எனக்கு நிறைய பேருக்கு ஒரு கேள்வி, எங்க கஷ்டத்தின் மத்தியில நிறைய பேர் கேட்கிற கேள்வி, அவர் எங்கே? நெருக்கத்தின் மத்தியில அநேகர் கேட்கிற ஒரு கேள்வி, என் தேவனே நீர் எங்கே போனீர்? கவலையின் நேரத்தில் நிறைய பேர் கேட்கிற கேள்வி, கைவிடப்பட்டதான நேரத்தில் நிறைய பேர் கேட்கிற கேள்வி, நீர் எங்கே போனீர்? அவர் எங்கும் போல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு விசை ஸ்தோத்திரம், ஆபிரகாம் தேவனாகிய கர்த்தர் சொன்னதை கேட்டு தன் மகனை தகன பலியாய் பலி செலுத்தும்படியாக ஸ்தோத்திரம் மோரியா மலைக்கு நேராக அவன் பிரயாணம் போய்கொண்டே இருக்கிறார்கள். எல்லாரும் கவனிங்கள், சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. மோரியா மலைக்கு நேர பிரயாணம் பண்ணிக்கொண்டே இருக்கும் பொழுது கழுதை ஸ்தோத்திரம் எல்லாம் மலைக்கு கீழே ஸ்தோத்திரம் விட்டு விடுகிறார்கள். விட்டு தகப்பனும் மகனுமாய் விறகை ஸ்தோத்திரம் நெருப்பு எல்லாவற்றை சுமந்து கொண்டு அவர்கள் கடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். போகிற வழியிலே மகன் தகப்பனை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறான், அப்பா, தகன பலிக்குள்ளதான ஸ்தோத்திரம் விறகு இருக்கிறது, நெருப்பு இருக்கிறது, பலி செலுத்துவதற்கு நீங்க இருக்கீங்க, இதுல ஒன்னே ஒண்ணு குறைவா இருக்கு, தகன பலிக்குள்ள ஆடு எங்கே? அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அன்னைக்கு ஸ்தோத்திர சாஸ்திரிகள் கேட்கிறார்கள், யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? காணாம கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அதே போல இன்னைக்கு தேவ ஸ்தோத்திரம், அன்னைக்கு ஸ்தோத்திரம் ஈசாக்கு கேட்கிறான், அப்பா விறகு இருக்கிறது, ஸ்தோத்திரம் நெருப்பு இருக்கிறது, எல்லாம் இருக்கு, ஆனா தகன பலி செலுத்துவதற்கு ஆடு எங்கே என்று சொல்லி கேட்டதான நேரத்தில் தேவ பிள்ளைகளை ஸ்தோத்திரம் தகப்பன் ஒரு பதில் சொல்லுகிறான், அது கர்த்தருடைய பர்வதத்துல பார்த்து கொள்ளப்படும். அல்லேலூயா. இன்னைக்கு சில காரியங்களுக்கு பதில் எங்கே என்று சொல்லி இந்த காலை வேளையில ஸ்தோத்திரம் சிலர் வந்திருக்கலாம். இந்த காலை வேளையில் உனக்கு அறிவிக்கிறதான ஒரு செய்தி என்னவென்று சொல்லி பார்த்தால், உன் வாழ்க்கைக்குரிய சில காரியத்துக்கு கவலையோடு கூட வேதனையோடு கூட வந்திருக்கிறதான இந்த நல்ல நாளில வந்திருக்கிறதான உன் வாழ்க்கையில உன் காரியத்தை எல்லாவற்றையும் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பொறுப்படுத்த வழி நடத்த வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. இங்கே சில காரியம் எங்கே என்று சொல்லி நீ கேட்டுக்கொண்டிருக்கலாம். என் வாழ்க்கையில எங்கே அந்த நன்மை, எங்கே அந்த ஆசீர்வாதம், எங்கே அந்த உயர்வு, எங்கே எங்கே என்கிறதான நிறைய கேள்விகள் வாழ்க்கையில எழும்பலாம். எல்லாவற்றுக்கும் நிறைய பதில் எல்லாம் இல்ல, ஒரே ஒரு பதில் தான், கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். அல்லேலூயா. வாழ்க்கைக்குரிய எல்லாவற்றையும் கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். அல்லேலூயா. அன்றைக்கு பாருங்க, எத்தனையோ நூற்றாண்டுக்கு முன்னாடி ஈசாக்கு கேட்கிறான், தகனபலிக்குரியதான ஆடு எங்கே என்று சொல்லி கேட்கிறான். அதற்கு புதிய ஏற்பாட்டில் ஒரு பதில் ஸ்தோத்திரம் வாசியுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகத்தின் 1வது அதிகாரத்தின் 29வது வசனத்தை ஸ்தோத்திரம் வாசியுங்கள். போதும் பாருங்க, அங்க ஒரு கேள்வி, பழைய ஏற்பாட்டில் ஒரு கேள்வி, புதிய ஏற்பாட்டில் ஒரு பதிலை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுவோம். பழைய ஏற்பாட்டில் ஒரு கேள்வி, தகன பலிக்குரியதான ஆடு எங்கே என்கிறதான ஒரு கேள்வி. அதே இது புதிய ஏற்பாட்டிலே பதிலாய் ஸ்தோத்திரம் யோவான் ஸ்தோத்திரம் ஸ்தாபகன் சொல்லுகிறான், சிலரை தன்னுடைய சீஷர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னிடத்திலே வருகிறதை கண்டு தன் சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், பதிலாய் சொல்லுகிறார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. அல்லேலூயா, அல்லேலூயா. காலை வேளையில் வந்திருக்கிறதான ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் உங்கள் கேள்விக்குரிய பதில்கள் இந்த வேத புஸ்தகத்தின் உள்ளே இருக்கிறது.
ஆமென். சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்கள் வாழ்க்கையில என்ன கேள்வி எழும்புகிறதோ அந்த கேள்விக்குரிய பதில் ஒரு மனுஷனிடத்துல இல்லாமல் இருக்கலாம், ஒரு ஊழியக்காரத்துல இல்லாமல் இருக்கலாம், இல்ல வேற சொந்த பந்தம் யாரிடத்துல இல்லாமல் இருக்கலாம். உங்கள் கேள்விக்குரிய பதில்கள் இந்த 2 கருப்பு அட்டை புஸ்தகத்திற்குள்ளே இருந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் ஒரு கேள்வி எழுப்புகிறார், புதிய ஏற்பாட்டில் அதற்கு ஒரு பதில். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. அல்லேலூயா. உங்கள் எல்லா காரியங்களையும் சுமந்து தீர்த்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில எல்லாவற்றையும் செய்யும்படியாய் வந்ததான அந்த தேவகுமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில என்ன தேவையோ அதெல்லாவற்றையும் பரத்திலே ஸ்தோத்திர பரலோகத்திலே தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காய் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறவர். அவர் உங்களுக்கான எல்லாவற்றையும் தர வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நன்மையான எந்த ஈவும் பூரணமாக்கப்பட்ட எந்த வரவானாலும் சரி பரலோகத்தில் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாவற்றையும் தேவனாகிய கர்த்தர் அவருடைய சமூகத்திலிருந்து தம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுத்து கொண்டே இருக்கிறார், பதில் கொடுத்து கொண்டே இருக்கிறார். தேவ பிள்ளைகளுக்கு சுகம் கொடுத்து கொண்டே இருக்கிறார், நம்மை கரம் பிடித்து நடத்தி கொண்டே இருக்கிறார். எல்லாம் ஸ்தோத்திரம். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? அவர் யூதருக்கு மட்டுமல்ல நமக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறபடினாலே அவர் எங்கே, என் தேவன் எங்கே என்று சொல்லி சில நேரத்தில் தேவ பிள்ளைகளை ஸ்தோத்திரம் நம்ம கதறுகிறதான இந்த அனுபவத்தில் வேதம் சொல்லுகிறது, அவர் உங்கள் அருகிலே நின்று கொண்டிருக்கிறார், உங்களுக்கு சமீபமாய் இருந்து கொண்டிருக்கிற தாவீது. தேவ பிள்ளைகளை கர்த்தரை ஸ்தோத்திரம் நோக்கி கூப்பிட்டதான தாவீது என்ன சொல்லுகிறான் என்று சொல்லி பார்த்தார், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திர. தேவ பிள்ளைகளை பொறுமையோடு காத்திருந்தேன், அவர் என் கூப்பிடுதலை கேட்டு ஸ்தோத்திர என் பக்கமாய் சாய்ந்து. அல்லேலூயா, அல்லேலூயா. தூங்குற எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எதுக்கு ஒரு அல்லேலூயா சொல்ல நின்னு நம்ம ஆட்களுக்கு ஸ்தோத்திரம் எல்லாம் இருந்து தூங்குறீங்களா இல்ல முழிச்சிருந்துதான் கேட்குறீங்களான்னு சொல்லி சந்தேகமாட்டே இருக்கு. அல்லேலூயா. முன்னாடி இருந்த எல்லாரும் கை தூக்குனீங்க. எதுக்கு கை தூக்குனீங்க? முன்னாடி இருக்கீங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவன் எங்கே? இன்னைக்கு தேவ பிள்ளைகளே ஸ்தோத்திரம். உலக மனுஷன் கேட்கிறான், உன் தேவன் எங்கே? தாவீது ஸ்தோத்திர தன்னுடைய அனுபவத்தை சங்கீதத்தில் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். வாசிங்கள் சங்கீதங்கள் புஸ்தகம் 42வது அதிகாரத்தின் 3வது வசனத்தை வாசிங்கள். உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. ஒவ்வொரு மனுஷனை கேட்டுக்கொண்டே இருக்கிறான், உன் தேவன் எங்கே? சீயோனிலே கர்த்தர் இல்லையோ, அதிலே ராஜா இல்லையோ என்று சொல்லி இன்னைக்கு தேவ பிள்ளைகளை ஒவ்வொரு மனுஷனும் கேட்டுக்கொண்டிருக்கிறான். ஒவ்வொரு மனுஷனும் உன் தேவன் எங்கே? உன் தேவன் உன்னோடு கூட இருந்தா இதெல்லாம் நடக்குமா? உன் தேவன் உன்னோடு கூட இருந்தா இதெல்லாம் உன் வாழ்க்கையில சம்பவிக்குமா? உன் தேவன் உன்னோடு கூட இருந்தா இதெல்லாம் உனக்கு கிடைக்குமா? அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படியே ஸ்தோத்திரம். உன் தேவன் எங்கே என்கிறதான கேள்வி பல விதத்தில் இன்னைக்கு மனுஷன் ஸ்தோத்திரம் மனுஷனை பார்த்து கேட்டுக்கொண்டே இருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு விசை ஸ்தோத்திரம் எலியா எலிசாவை கூட்டிக் கொண்டு பரமேறி சொல்லும்படியாய் தேவ பிள்ளைகளை ஸ்தோத்திரம் கடந்து சென்று கொண்டிருக்கிறதான நேரத்தில் எல்லா படிகளையும் கடந்து ஸ்தோத்திரம் எலியா
ஸ்தோத்திர சுழற் காட்டிலே தேவ சமூகத்தில் எடுத்துக்கொள்ளப்படுகிறார். எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு தனித்து விடப்பட்டதான தேவ பிள்ளைகளை ஸ்தோத்திர எலிசா ஸ்தோத்திரம் அவருடைய ஸ்தோத்திரம் எலியாவிடத்தில் இருந்து விழுந்ததான சால்வையை பிடித்து கொண்டு அப்படியே நடந்து வருகிறார். நடந்து வரும் பொழுது எலியா இருந்தார் அன்னால் யோர்தானை பிளந்து விடுவா. இப்பொழுது எலியா இல்லையே. அந்த நேரத்தில் தேவ பிள்ளைகளை ஸ்தோத்திரம் எலிசா அந்த இடத்துல நின்று கொண்டு அந்த சால்வையை முறுக்கி அந்த யோர்தானை அடித்து கொண்டு சொல்லுகிறான், எலியாவின் தேவன் எங்கே என்று. அல்லேலூயா, அல்லேலூயா. யோர்தானை தேவ பிள்ளைகளை தன் சால்வையினால் அடித்துக் கொண்டு கேட்கிறான், எலியாவின் தேவன் எங்கே என்று சொல்லி கேட்கும் பொழுது உடனே ஒரு பதில், எலியாவின் தேவன் ஸ்தோத்திரம் இங்கே இருக்கிறேன் என்று சொல்லி உடனே அந்த ஸ்தோத்திரம் யோர்தான் நதியை பிளக்க பண்ணினார். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கே இன்றைக்கு ஸ்தோத்திரம் ஒவ்வொருவருக்கும் ஒரு கேள்வி, எங்கே எங்கே எங்கே? தேவனை அறியாதவர்களுக்கு ஒரு கேள்வி, கர்த்தர் உண்டா, தேவன் உண்டா, அவர் எங்கே? அல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு இருக்கிறா, ஜீவிக்கிறவரா இருக்கிறா. அதற்கு அத்தாட்சி தேடுகிறீர்கள் என்றால் இன்னைக்கு நானும் நீங்கள் உயிரோடு இருக்கிறதற்கு சாட்சிகள். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. உன் தேவன் எங்கே? எலியாவின் தேவன் எங்கே? தனித்து விடப்பட்டவன் கதறிக்கொண்டிருக்கிறான், எலியாவின் தேவன் எங்கே என்று. அந்த ஸ்தோத்திரம் கேட்ட மாத்திரத்தில் எலியாவின் தேவன் இறங்கி வந்தா. இறங்கி வந்தது மட்டுமல்ல, அவனுக்கு தடையாய் நின்றதான, மறுகரைக்கு போவதற்கு தடையாய் நின்றதான அந்த யோர்தானை பிரித்து தம்முடைய தாசனை தேவனாகிய கர்த்தர் நடத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. எலியாவின் தேவன் எங்கே? அந்த ஒரு சத்தத்திற்கு தேவனாய் ஸ்தோத்திர கர்த்தாவே என்று சொல்லி கூப்பிடல. எலிசா எப்படி கூப்பிடுறார்? எலியாவின் தேவன் எங்கே? அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தரை நோக்கி அன்றைக்கு ஸ்தோத்திரம் ஒரு மனுஷனுடைய தேவன் எங்கே என்று சொல்லி கூப்பிடுகிறதான நேரத்தில் கர்த்தர் இறங்கி ஒரு கிரியை செய்தது உண்மையானால் இன்னைக்கு கர்த்தாவே, ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று சொல்லி அவரை நோக்கி ஒரு வார்த்தை கூப்பிடுவோம் என்றால் உடனடியாக கர்த்தர் சில காரியங்களை கர்த்தர் செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தேவ பிள்ளைகளை ஸ்தோத்திரம். எலியாவின் தேவன் உடனடியாக இறங்கி தம்முடைய தாசனுக்கு உதவி செய்தது போல ஸ்தோத்திரம் கர்த்தரை ஆராதிக்கிறதான தேவ பிள்ளைகளாகிய உங்களுக்கும் கர்த்தர் உதவி செய்து வழி நடத்த கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. அவர் ராஜா. ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகள் ராஜாதி ராஜாவாய் இருக்கிறார். அவர் சேனைகளின் கர்த்தராய் இருக்கிறார். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவராய் இருக்கிறார். அவர் ஒருவராய் சாவாமை உள்ளவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் அழிக்கவே முடியாது. ஸ்தோத்திர சாவாமை உள்ளவராய் இருக்கிறார். ஸ்தோத்திரம். அன்றைக்கு சிலுவையில் அறைந்து கொண்டு அவர் மரித்ததை குறித்து நிறைய பேர் ஸ்தோத்திர சந்தோஷப்பட்டிருக்கலாம். ஸ்தோத்திர தேவ பிள்ளைகளை தம்மை தாமே மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தா ஸ்தோத்திரம் மறுபடியும் உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா. இன்னைக்கு தேவ பிள்ளைகளே ஸ்தோத்திரம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கேள்வி, உன் தேவன் எங்கே என்று சொல்லி அன்னைக்கு தாவீதை பார்த்து கேள்வி கேட்டவர்கள் ஸ்தோத்திரம் அடுத்து தேவ பிள்ளைகளே என்ன செய்கிறார்கள் சொல்லி பார்த்தால், உன்னத பாட்டின் புஸ்தகத்தில் பார்த்தால் மணவாட்டியை பார்த்து சொல்லுகிறார்கள், கேட்கிறார்கள், உன் நேசர் எங்கே? அல்லேலூயா. மனுஷன் என்னதான் செய்வான்? கேள்வி. அந்த ஸ்தோத்திரம் இன்னைக்கு மட்டும் இல்ல, உன் தேவம் உண்டா ஸ்தோத்திரம் என்று சொல்லி இன்னைக்கு மட்டும் இல்ல, அன்னைக்கு பழைய ஏற்பாட்டு காலத்திலே நாம் பார்க்கும் பொழுது உன் தேவன் எங்கே என்று சொல்லி ஸ்தோத்திர அகங்காரிகள் கேட்டார்கள். அதே போல உன்னத பாட்டின் புஸ்தகத்திலே வாசிக்கும் பொழுது மணவாட்டியை பார்த்து கொஞ்சம் பேர் கேட்கிறார்கள், நீ நேசரை ஸ்தோத்திரம் என் நேசர் எனக்கு இருக்கிறார் என்று சொல்லி சொல்லிக் கொண்டிருக்கிறாய் அல்லவா, உன் நேசர் எங்கே போனார் எங்கே என்று சொல்லி கேட்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல்தான் இன்னைக்கு கடைசி காலத்தில் கேட்கப்படுகிற ஒரு கேள்வி என்ன தெரியுமா? என்ன தெரியுமா? அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்கு எங்கே?
அவர் வருவார் வருவார் என்று சொல்லி சொல்லுகிறீர்கள், அவர் எங்கே வரப்போகிறார்? அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, அவர் எங்கே என்று சொல்லி ஒரு கேள்வி எழும்பும் என்றால் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. நம்மோடு கூட இருக்கிறவர் மட்டுமல்ல, அவர் நமக்காய் பரலோக ராஜ்யத்தில் ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். நம்முடைய தேவன், தேவ பிள்ளைகளே, பரலோக ராஜ்யத்தில் நமக்காக ஒரு நகரத்தை, ஒரு ஸ்தலத்தை, ஒரு வீட்டை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த தேவனாகிய கர்த்தர் மறுபடியும், அல்லேலூயா, அல்லேலூயா, இதுதான் நமக்கு முக்கியம். அல்லேலூயா, இதுதான் வாழ்க்கையில முக்கியமான ஒரு காரியம். உன் தேவன் எங்கே, உன் நேசர் எங்கே என்று சொல்லி இன்னைக்கு கேட்பார்கள் என்றால் அதற்கு ஒரு பதிலும் தேவ பிள்ளைகளை சொல்லப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 50வது அதிகாரத்தின் 3வது வசனத்திலே வாசியுங்கள். நம்முடைய தேவன் வருவார், மௌனமாயிரார். அல்லேலூயா. உன் தேவன் எங்கே என்று சொல்லி கேட்கிறதான நேரத்தில் தேவ பிள்ளை, உன் தேவன் வருவார். என் தேவன், எத்தனை பேருக்கு அந்த நிச்சயம் இருக்கு? அல்லேலூயா, அல்லேலூயா. என் தேவன் வரப்போகிறார். ஆமென். இந்த கிறிஸ்து பிறந்ததான இந்த நல்ல நாளிலே தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு அறிவிக்க போகிற ஒரு நற்செய்தி, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மறுபடியும் வரப்போகிறார். ஹல்லேலூயா. அவரை சந்திக்க ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஆயத்தம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். ஸ்தோத்திரம். அவருடைய நாமத்தினாலே 2-3 பேர் எங்கே கூடியிருக்கிறார்களோ அவர்கள் மத்தியிலே வருவேன் என்று சொல்லி சொன்னதான தேவனாகிய கர்த்தர் இந்த நேரத்தில் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அது மட்டுமல்லாமல் அவர் பரலோக ராஜ்யத்திலே ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அதை ஆயத்தம் பண்ணின பின்பு அவர் வருவார், மௌனமாயிரார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்திலே, என்னோடு கூட இருக்கும்படியாக, உங்களை என்னிடத்திலே சேர்த்து கொள்ளும்படியா மறுபடியும் வருவேன் என்று சொல்லி சொன்னவர் தான் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. இன்னைக்கு காலை வேளையிலே எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து பிறந்தது எவ்வளவு நிச்சயமோ அதே நிச்சயத்தோடு சொல்லுகிறேன், ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வருவதும் நிச்சயம். ஆமென். அல்லேலூயா. இயேசு பிறந்தது எவ்வளவு உண்மையோ அதே போல இயேசு வரப்போகிறதும் உண்மை. யாரும் மாற்ற முடியாது. இந்த கருத்தை யாரும் பொய் என்று சொல்லி சொல்ல முடியாது. ஏனென்றால் வருவேன் என்று சொல்லி சொன்னவர் வரப்போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை ஸ்தோத்திரம். உலகம் கேட்டுக்கொண்டே இருக்கட்டும், உன் தேவன் எங்கே என்று சொல்லி உலகம் கேட்டுக்கொண்டே இருக்கட்டும். நம்முடைய தேவன், அவருக்கு ஒரு சமயம் உண்டு, அந்த நாளிலே வருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் வரும் பொழுது அவரை சந்திக்க இந்த காலை வேளையில வந்திருக்கிற நீங்கள் ஆயத்தமா? அல்லேலூயா. இந்த பிறப்பின் நாளை நினைவு கூர்ந்து ஆராதிக்க வந்திருக்கிறதான எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, எல்லாம் நல்லதுதான். இனி வரப்போகிறவரை சந்திப்பதற்கு நீங்கள் ஆயத்தமாய் இருக்கிறீர்களோ? அல்லேலூயா, அல்லேலூயா. வரப்போகிறவரை சந்திக்க இந்த இடத்துல இருக்கிறதான எத்தனை பேர் ஆயத்தம் உள்ளவர்களாய் இருந்து கொண்டிருக்கிறீர்கள்? ஆயத்தம் உள்ளவர்கள் மட்டும்தான் அவரோடு கூட கடந்து செல்ல முடியும். அல்லேலூயா. ஆயத்தம் உள்ளோரை ஆகாயம் சேர்க்க அவரே வாராரே. அல்லேலூயா. அந்த நாளிலே இதுவரைக்கும் நீங்கள் பட்டதான பாடுகளுக்கு, துன்பங்கள், உபத்திரவங்களுக்கு, வேதனைகளுக்கு, பிரச்சனைகளுக்கு, போராட்டங்களுக்கு எல்லாவற்றுக்கும் உரியதான ஒரு நிறைவான பதிலை, பலனை கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையால் எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று சொல்லி அந்த கேள்வி தெய்வ பிள்ளைகள் அன்றைக்கு ஸ்தோத்திரம் எழுப்பினது மட்டுமல்லாமல் தொன்று காலம் தொட்டு இதுவரைக்கும் உன் தேவன் எங்கே என்கிறதான அந்த கேள்வி எழுப்பப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதற்கு ஒரே ஒரு பதில், என் தேவன் வரப்போகிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். யோபு சொல்லுகிறா, ஸ்தோத்திரம், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார்,
அவ கடைசி நாள்ல பூமியின் மேல் வந்து நிற்பா. எவ்வளவு நம்பிக்கை! இந்த காலத்தில் உள்ள மனுஷன் இல்ல. ஸ்தோத்திர தேவ பிள்ளைகளே, ஏறக்குறைய ஆபிரகாம் வாழ்ந்ததான அதே காலத்துல ஸ்தோத்திரம் வாழ்ந்ததான மனுஷன். அவருடைய நம்பிக்கை தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம், என் தேவன் வரப்போகிறார். வருவா. எப்படி வருவார் தெரியுமா? ஒரு நாள்ல அவ பூமியின் மேல வந்து நிற்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நிச்சயம், இந்த நம்பிக்கை, இந்த விசுவாசம் ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில காணப்படுமானால் நிச்சயமாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சந்திக்கும்படியாய் நீங்கள் ஆயத்தப்படுவீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய செய்திகள் உண்டு. ஆனாலும் இதுல முக்கியமான இயேசு பிறந்ததான இந்த நன்னாளிலே முக்கியமாய் அறிவிக்க வேண்டிய ஒரு செய்தி, அன்றைக்கு தேவ பிள்ளைகளை ஸ்தோத்திரம் அவரை வரவேற்கும்படியாக தேவதூதர்கள் இருந்தார்கள். அன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்ததான நேரத்தில் அவரை வரவேற்கும்படியாய், அவரை ஆராதிக்கும்படியாய் தேவதூதர்கள் இருந்தார்கள். இன்னும் ஸ்தோத்திரம் ஆட்டு மேய்ப்பர்கள் ஸ்தோத்திரம் அப்படி எல்லாரும் போய் ஸ்தோத்திரம் அவரை வரவேற்றார்கள். இனி வரப்போகிறவரை வரவேற்பதற்கு உலக மனுஷன் அல்ல, ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளையால் மட்டும்தான் முடியும். அல்லேலூயா. அது ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கென்று சொல்லி சாட்சியாய் கிறிஸ்துவை தங்கள் வாழ்க்கையிலே வெளிப்படுத்தி ஜீவிக்கிற ஒரு தேவ பிள்ளைதான் மறுபடியும் வரப்போகிறதான ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சந்திக்கும்படியாய் அவருக்கு எதிர்கொண்டு போக போகிறார்கள். அல்லேலூயா. ஆகையினாலே இந்த ஒரு பாக்கியத்தை ஒரு தேவ பிள்ளைகளும் இழந்து போகாதபடிக்கு அவரை சந்திக்கும்படியாய் ஆயத்தப்படுங்கள். அவர் வரப்போகிறார், அவர் வரப்போகிறார், அவர் வரப்போகிறார். அவரை சந்திக்கும்படி ஆயத்தப்படுங்கள். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக.